அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவுடனான போருக்கு மத்தியில் வலுவடைந்த சீனா ஈரான் உறவுகள். மற்றொரு சொகுசு கப்பலிலும் வைரஸ் பரவல். அமெரிக்காவிலிருந்து புறப்பட்ட கப்பலில் சம்பவம். இஸ்ரேல் தாக்குதலில் லெபனானில் 31 பேர் உயிரிழப்பு. நடுக்கடலில் சிக்கிய ஆயிரக்கணக்கான கப்பல்கள். கடல்சார் உலகை ஆதரவைத்து ஈரான் நடவடிக்கை. செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பாதுகாக்க தயார். ஈரானிடம் புடின் வாக்குறுதி. ஹைபர் பக்துன்வாவில் உள்ள போலீஸ் நிலையத்தில் கார் குண்டு தாக்குதல். 12 போலீசார் உயிரிழப்பு. இந்தோனேசியா டுகோனா எரிமலை வெடித்து சிதறி 3 பேர் உயிரிழப்பு. பற்றி எரியும் அமெரிக்க எண்ணெய் கிணறுகள். அமெரிக்க கப்பல்களை இலக்கு வைத்த ஈரான். அமெரிக்கா இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைக்கு எதிராக பலம் வாய்ந்த தாக்குதல் நடத்த வேண்டும். மொஜ்தபா ஹமேனி ஈரான் ராணுவத்திற்கு உத்தரவு. தொடர்பென விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் நிலவி வரும் அமெரிக்காவுடனான போருக்கு பிறகு ஈரான் மற்றும் சீனா இடையான இருதரப்பு உறவுகள் மேலும் விரிவடைவதாக சீனாவுக்கான ஈரான் தூதர் அப்துல் ரெசா ரஹ்மானி தெரிவித்துள்ளார். இதன்படி இந்த உறவுகள் ஆழமானதாகவும் பன்முகத்தன்மை கொண்டதாகவும் மாறும் என்றும் கூறியதுடன் கடினமான காலங்களில் ஈரானுக்கு துணையாக நின்றதற்காக சீனாவை அவர் பாராட்டியுள்ளார். சீனர்கள் கடினமான காலங்களில் ஈரானின் நண்பர்களாக இருந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் எங்களுக்கு உதவி செய்தது. எங்கள் மக்களுக்கு துணையாக சீனர்கள் நின்றனர். நாங்களும் எங்கள் கடினமான கால நண்பர்களை மறக்க மாட்டோம். சீனா ஈரானின் மூலோபாய பங்காளி மற்றும் நெருங்கிய நண்பர். இந்நிலையில் தற்போதைய மோதல் முடிவுக்கு வந்தவுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்றார். அமெரிக்கா தலைமையிலான கடற்படை முற்றுகை உட்பட ஈரான் மீது அதிகரித்து வரும் சர்வதேச அழுத்தங்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் தூதரின் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள ஃபோர்ட் எவர்கிளேட்ஸ் பகுதியில் இருந்து சொகுசு கப்பல் ஒன்று கடந்த ஏப்ரல் மாத இறுதியில் புறப்பட்டு சென்றது. இந்நிலையில் கப்பலில் இருந்தவர்களுக்கு நோரா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கப்பலில் இருந்த 3116 பேரில் 102 பயணிகள், 13 ஊழியர்கள் என 115 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. அவர்களுக்கு வாந்தி, பேதி உள்ளிட்ட அறிகுறிகள் காணப்படுகின்றன. அந்த கப்பல் நாளை ஃபோர்ட் கேனவல் பகுதிக்கு திரும்ப உள்ளது. இது அதிக தொற்று தன்மை கொண்டது என அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் தெரிவித்துள்ளது. இந்த பாதிப்பானது தொற்று ஏற்பட்ட நபரிடமிருந்து விரைவாக மற்றொரு நபருக்கு பரவும் கலப்பட உணவு, தண்ணீர் அல்லது மேற்பரப்பு ஆகியவற்றின் வழியே தொற்று பரவுவதற்கான சாத்தியம் அதிகளவில் உள்ளது. சிலருக்கு வயிற்று வலி, தலைவலி மற்றும் காய்ச்சல் ஆகிய பொதுவான அறிகுறிகளும் இருந்துள்ளன. மேற்காசிய நாடான ஈரானுக்கு ஆதரவாக லெபனானில் இருந்து செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலில் லெபனானின் 31 பேர் பரிதாப பலி. இதனால் இஸ்ரேல் லெபனான் இடையான போர் தீவிரமடைந்தது. தற்போது போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் தெற்கு லெபனானின் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 31 பேர் பலியாகினர். இதற்கு பதிலடியாக இஸ்ரேலின் வடக்கு எல்லைகளில் உள்ள ராணுவ நிலைகளை குறிவைத்து ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு அறிவித்துள்ளது. ஈரான் மற்றும் ஹார்மோஸ் ஜலசந்தியை முடக்கியுள்ளதால் சுமார் 1500 கப்பல்கள் மற்றும் 20,000க்கும் மேற்பட்ட மாலுமிகள் நடுக்கடலில் சிக்கி தவித்து வருவதாக சர்வதேச கடல்சார் அமைப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதட்டம் தீவிரமடைந்த நிலையில் மேற்காசியாவின் முக்கிய கடல் வர்த்தக வழித்தடமான ஹார்மோஸ் ஜலசந்தியை ஈரான் கட்டுப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக உலக நாடுகளுக்கான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலைகள் உயர்ந்துள்ளதுடன் பல நாடுகள் எரிபொருள் தட்டுப்பாட்டையும் எதிர்கொண்டு வருகின்றன.
பனாமாவில் நடைபெற்ற அமெரிக்க நாடுகளின் கடல்சார் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய சர்வதேச கடல்சார் அமைப்பின் பொதுச் செயலாளர் அர்சனியோ டொமிங்குவேஸ் கார்முஸ் ஜலசந்தி முடக்கத்தால் ஆயிரக்கணக்கான மாலுமிகள் கடலில் சிக்கியுள்ளனர் என தெரிவித்துள்ளார். மேலும் இதுவரை 30க்கும் மேற்பட்ட தாக்குதல் சம்பவங்களில் 10 மாலுமிகள் உயிரிழந்துள்ளனர். இவர்கள் சர்வதேச வர்த்தகத்தை முன்னெடுத்து செல்லும் சாதாரண பணியாளர்கள். அரசியல் மற்றும் போர் சூழ்நிலைகளின் விளைவால் அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்றும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். நடுக்கடலில் சிக்கியுள்ள கப்பல்கள் மற்றும் மாலுமிகளை பாதுகாப்பாக மீட்க சர்வதேச நாடுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. இந்நிலையில் கார்முஸ் ஜலசந்தி விவகாரம் உலக பொருளாதாரத்துக்கும் சர்வதேச வர்த்தகத்துக்கும் பெரும் சவாலாக மாறியுள்ளது. ஈரான் ரஷ்யா இடையிலான அணுசக்தி ஒத்துழைப்பு குறித்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். 2ஆம் உலகப் போரின் வெற்றி தின கொண்டாட்டம் சனிக்கிழமை மாஸ்கோவில் நடைபெற்றது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஈரானுடனான ரஷ்யாவின் ஆழமான உறவு குறித்து பேசினார். அணுசக்தி விவகாரங்களில் ஈரான் தங்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருப்பதற்கு பல காரணங்கள் இருப்பதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அதில் ஈரான் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளும் தங்களுக்குள் கொண்டுள்ள நம்பிக்கை தற்செயலானது அல்ல. பல தொடர்ச்சியான செயல்பாடுகள் மூலம் இரு நாடுகளின் நம்பிக்கையும் கட்டியெழுப்ப உள்ளது. முதலாவது, இருதரப்பிலும் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை ரஷ்யா மீறியது இல்லை. மற்றொன்று, அமைதி நோக்கங்களுக்காக ஈரான் மேற்கொண்டு வரும் அணுசக்தி திட்டங்களுக்கு ரஷ்யா அளித்து வரும் ஆதரவு என புடின் சுட்டிக்காட்டினார். மேலும் சர்வதேச அளவிலான பதற்றத்தை குறைக்க ஈரானில் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பொறுப்பேற்று பாதுகாக்க ரஷ்யா தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஈரான் தொடர்புடைய அனைத்து மோதல்களும் விரைவில் முடிவுக்கு வரும் என நம்புவதாகவும் புடின் தெரிவித்துள்ளார். வடமேற்கு ஹைபர் பக்துனா மாகாணத்தில் உள்ள போலீஸ் நிலையத்தில் நடந்த கார்கொண்டு தாக்குதல் மற்றும் துப்பாக்கி பிரயோகத்தில் 12 பாகிஸ்தான் போலீசார் உயிரிழந்ததோடு 3 காயமடைந்துள்ளனர். இக்தேஹாத் உல் முகாதீன் எனும் பயங்கரவாத குழு ஒன்று இத்தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. பசிபிக் நெருப்பு வலய பகுதியில் அமைந்துள்ள இந்தோனேசியாவில் அடிக்கடி எரிமலை சீற்றங்கள் ஏற்படுவது வழக்கம். அவ்வகையில் இந்தோனேசியாவின் வடக்கு மலுக்கு மாகாணம் ஹல்மஹைரா தீவில் உள்ள டுஹானோ எரிமலை கடந்த சில வாரங்களாகவே புகைந்து வந்தது. இந்நிலையில் டுஹானோ எரிமலை வெள்ளிக்கிழமை காலையில் காலை 7:41 மணியளவில் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. எரிமலையிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் உயரத்துக்கு கரும்புகையும் சாம்பலும் சீறி பாய்ந்தன. 16 நிமிடங்களுக்கு மேலாக நீடித்த இந்த சீற்றத்தால் அப்பகுதியை இருளில் மூழ்கியது போல் காட்சியளித்தது. இந்த சீற்றத்தை தொடர்ந்து எரிமலை ஆய்வு மையம் அப்பகுதியில் 3வது நிலை பாதுகாப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. எரிமலை வெடித்த சமயத்தில் அதன் உச்சி பகுதியில் தடையை மீறி மலையேற்றத்தில் ஈடுபட்டிருந்த 20 பேர் சிக்கிக் கொண்டனர். இவர்களில் 9 பேர் சிங்கப்பூரை சேர்ந்த சுற்றுலா பயணிகள். மீதமுள்ள 11 பேர் இந்தோனேசிய வழிகாட்டிகள் ஆவர். அவர்களை தேடி மீட்க ராணுவத்தினர் மற்றும் போலீசார் அடங்கிய மீட்பு குழுவினர் ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் மலைப்பகுதிக்கு விரைந்தனர். இதில் சிங்கப்பூரை சேர்ந்த 2 பேர் உட்பட 3 பேர் உடல் கருகி பலியானது தெரிய வந்துள்ளது. மீதமுள்ள 17 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு உடனடியாக சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டனர். மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதல் இன்று ஒரு பேரழிவான நிலையை எட்டியுள்ளது. ஈரானின் அதிரடி தாக்குதல்களால் வளைகுடா பிராந்தியத்தில் அமைந்துள்ள அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ள எண்ணெய் கிணறுகள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்கள் தற்போது பற்றி எரியும் நிலையில் உள்ளன. ஈரானிய புரட்சிகர காவல்படை அமெரிக்காவின் பொருளாதார பலத்தை முடக்கும் நோக்கில் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. குவைட், ஈராக் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்க நிறுவனங்களுக்கு சொந்தமான முக்கிய எண்ணெய் வயல்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகள் மீது ஈரானின் சாகெட் 136 தற்கொலை ட்ரோன்கள் மோதி வெடித்துள்ளன. குறைந்தது 12 எண்ணெய் கிணறுகளில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. வான்பரப்பு முழுவதும் கரும்புகை சூழ்ந்துள்ளதால் அமெரிக்க போர் விமானங்களின் கண்காணிப்பு பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. எண்ணெய் கிணறுகள் பற்றி எரிவதால் உலக பொருளாதாரம் பெரும் அதிர்ச்சியை சந்தித்துள்ளது. கச்சா எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டதால் இன்று ஒரே நாளில் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை 7% உயர்ந்துள்ளது.
கார்முஸ் ஜலசந்தி ஏற்கனவே ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் தற்போது எண்ணெய் கிணறுகளும் தாக்கப்பட்டுள்ளதால் ஆசிய நாடுகளுக்கு செல்லும் எரிபொருள் வரத்து முற்றாக நின்றுள்ளது. ஈரானின் எண்ணெய் கப்பல்கள் அல்லது வணிக கப்பல்கள் மீது ஏதேனும் தாக்குதல் நடத்தப்பட்டால் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் கடற்படை சொத்துக்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை அமெரிக்காவுக்கு எச்சரித்துள்ளது. ஈரானிய அரசு ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியின்படி தனது நாட்டின் கடல்சார் வர்த்தகத்தை பாதுகாக்க ஈரான் எந்த எல்லைக்கும் செல்ல தயார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக சர்வதேச கடல் பகுதிகளில் நிலவும் பதற்றமான சூழலில் அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த பகிரங்க மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா ஹமேனி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிராக மிக கடுமையான மற்றும் உறுதியான பதிலடி கொடுக்குமாறு ஈரான் ராணுவத்திற்கு நேரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஈரானிய ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஈரானிய ஆயுதப்படைகளின் ஒருங்கிணைந்த கட்டளை தலைவர் அலி அப்துல்லாஹி இன்று உச்ச தலைவர் முஜ்தபா ஹமேனியை நேரில் சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது எதிரிகளின் எந்தவொரு ராணுவ அச்சுறுத்தலையும் முறியடிப்பதற்கான புதிய வழிகாட்டுதல் நடவடிக்கைகளை முஜ்தபா ஹமேனி வழங்கினார். எதிரி தரப்பில் ஒரு சிறிய தவறு நடந்தாலும் ஈரானின் பதிலடி மின்னல் வேகத்திலும் மிகவும் கடுமையானதாகவும் தீர்க்கமானதாகவும் இருக்கும் என்று ஹமேனியின் உத்தரவை தொடர்ந்து ஈரானின் பதிலடி மின்னல் வேகத்திலும் மிகவும் கடுமையானதாகவும் தீர்க்கமானதாகவும் இருக்கும் என்று ஹமேனியின் உத்தரவை தொடர்ந்து ராணுவ தளபதி எச்சரித்துள்ளார். ஈரானின் ஏவுகணை தளங்கள் மற்றும் ட்ரோன் ஏவுதளங்கள் உச்சகட்ட தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் கத்தார் கடற்பரப்பில் இன்று ஒரு சரக்கு கப்பல் ட்ரோன் தாக்குதலுக்குள்ளானது. இது பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. ஈரானின் இந்த உத்தரவை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் பென்டகன் அதிகாரிகள் மத்திய கிழக்கு பாதுகாப்பு குறித்து அவசர ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இன்று ஹமேனி விடுத்த உத்தரவானது அமெரிக்காவின் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் மற்றும் இஸ்ரேலின் வான்வெளி தாக்குதல்களுக்கு எதிரான ஈரானின் இறுதி சுத்தமாக பார்க்கப்படுகிறது. ஈரானின் ராணுவ கட்டமைப்புகள் அமெரிக்க தாக்குதலில் ஓரளவு சேதமடைந்திருந்தாலும் இன்னும் கணிசமான அளவு ஏவுகணைகள் தயார் நிலையில் இருப்பதாக உள்ள தகவல்கள் கூறுகின்றன. ஈரானிய அதிபர் மசூத் பெஸ்கியன் அமெரிக்கா தனது நிபந்தனையற்ற சரணடைவு கோரிக்கையை தனது கல்லறையிலே வைத்துக் கொள்ளட்டும் என்று இன்று ஆவேசமாக தெரிவித்துள்ளார். இது பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் குறைந்து வருவதை எடுத்துக்காட்டுகின்றமையும் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சத்தையும் உலக நாடுகளிடையே எழுப்பியுள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.